இந்த படிப்பு 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 என்று சொல்லி தாங்கள் செய்ய முடியாததை எல்லாம் இந்த எங்கள திணிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார். அது மட்டுமல்ல, அவன் இன்னொன்றையும் அதுக்கு மேல அடுக்கி வச்சான். நான் எப்படி இருக்க கனடான்னு, நான் ஆகா அற்புதம் அது நான் நீங்க நம்ப மாட்டீங்க, கனடாவில் உங்களை விட பனிப்புலத்தில் கனடாக்காரனாருண்டா தேவராஜாண்டு தான் தெரியும். என்னடா கனடாண்டு டிஷர்ட் அடிச்சு கொண்டு ஊர் முழுக்க வீடு முழுக்க சுத்தி தெரிஞ்சன. கனடா வர முதலே விசா கிடைச்ச உடனே கனடாவின் விலாசம் எழுப்பினால் சிறுவன் சொன்னான் நான் தெரியல. மிக பொல்லாத வசனம், அது குறை நினைக்காத சொன்ன வசனம் என்னென்றால், சவப்பட்டிக்கு மேல கோபுரம் கட்டி வச்ச வீடுதான் எங்கட வீடுகள். சவப்பட்டிக்கு மேல கோபுரத்தால கட்டி எழுப்பி கிட அந்த பிள்ளையினுடைய உணர்வு எங்களுடைய மகிழ்ச்சிக்கு எங்களுடைய பிரச்சனை. அதுக்கு மேல விளக்கம் தேவையில்லை. அப்ப இல்ல என்னுடைய இப்ப நான் உண்மையில இந்த சாமத்திய சடங்குன்றது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். நான் சும்மா பகுதிக்கு சொல்ல எனக்கு இந்த அதுகள் எல்லாம் அந்த உடன்பாடு. என்னுடைய மகள் சாபத்தியப்பட்ட அண்டைக்கே நாங்கள் பள்ளிக்கூடம் அனுப்பி போட்டு பக்கத்துல வீட்டுல இருந்த ஆக்களுக்கு எல்லாம் சொல்லி இல்லை. எங்கட பெரியந்தி ராசந்தி அவை வேலை இருந்த ஒரு தரும் தெரியாது. டாக்டர் சொன்னாலும் அது போகலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி. அப்ப அண்டைக்கு உண்மையில எங்கட இவன் திவ்யாவை எங்களுக்கு தெரியும். இப்ப குணதங்கத்தை திவ்யாவை பார்க்கணும், திவ்யாவில் குணதங்கத்தை பார்க்கணும். அப்ப திவ்யா நான் சொன்னேன், சலூனுக்கு போனால் எனக்கு மேக்கப் பண்ணி இது செய்ய நல்ல நித்திரை வார அந்த தடவை இதுன்னு அவன் நித்திரை. அப்ப ஒரு அரை மடத்தியான படுக்க விட்டுட்டு புறவு கம்பீரமா இருந்தா 4 மணி வரையும். நான் என்ன சொல்ல வர்றேன் என்றால், இவ்வாறுதான். ஆனா அந்த திவ்யாவின் சாமத்திய சடங்கு நடந்ததால தான் எனக்கு கனடாவுக்கு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சது, விசா கிடைச்சது. எனவே இவ்வாறாக நாங்கள் இந்த இதுல ஒரு முரணான அம்சம், ஆனால் சாதகமான அம்சம். என்ன தீய அம்சத்தை நல்ல அம்சமாக மாற்றிக்கொள்வது. நீங்கள் இப்ப பெரியார் எல்லாரும் சொல்லி போட்டீர்கள். ஆனா உண்மையில என்னென்றால் மண்டையில மயிர் இல்ல, எப்படி என்றால் பெரியார் தான் என்ற விளக்கம் தான் நினைக்கிறேன். மற்றது நான் உண்மையில முந்தி நினைக்கிறது என்றால் ஒரு எம்ஜிஆர் என்ற நான் நினைப்பு. எங்களுக்குள்ள ஒரு பட்டாளியோர் அண்டையோட எம்ஜிஆர் கனவு பறந்தது. அது ஜோகர். இவ்வாறு இப்படித்தான் எங்கட இந்த விளையாட்டுகள் நடந்தது. எங்கட முந்தி உண்மையா நாங்கள் கிணறு கேணி அங்க இங்க என்று போனால் ஒரு பொல்லாத அந்த செல்லாதவரோட அங்க இங்க எல்லாம் நாங்கள் போறது, வயல்கள் சுத்துறோம். உண்மையில கட்டா காலி விடிய கட்ட விட்டு விட்டால் அது ஊரெல்லாம் சுத்தி உலகெல்லாம் சுத்தி எல்லா வீட்டிலையும் சாப்பிட்டு விட்டு வண்டியோட வந்து வீட்டுல வந்து படைக்கும். அப்போ ஒரு நாள் அம்மா பார்த்து விட்டுதான் அம்மா வேண்டா குணதங்கம் அதை நெதிச்சு பிடிச்சு கப்போட கட்டி வச்சு போட்டு அடி அடியன்றோடு கண்ணுக்க முளகாயம் அப்படி கொண்டு அடிக்கிறது. அப்ப அந்த நேரம் தான் பக்கத்து ஊர்ல நவமணி கனகலிங்கம் அவையல் வீட்டுக்காரர் வந்து அடியே விசரியே நடி இப்படி பிள்ளைய வச்சு சாக்கொள்ற என்று சொல்லி அப்படி காப்பாற்றினார். அப்படி இந்த மாதிரி நான் இதுகளை சொல்றேன். உங்களுக்கு நேரம் இதன்றதுனால அப்ப இந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு எல்லாரும் இந்த உறவினர்களை விட என்ற ஊரவர்கள் தான் எனக்கு உறவினர்களாக தெரிவார்கள். உண்மையா விசுவாசமா சொல்றேன். நான் யாரையும் அந்த உறவினர்கள் என்றதுக்காகவோ அல்லது இந்த பிள்ளைகள் என்றதுக்காகவோ இந்த ஆக்களுக்கு நான் இடம் கொடுக்கிறத காட்டிலும் அந்த சந்தர்ப்பங்கள் வரைக்குள்ள அப்படித்தான் இருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு இந்த சூழல்ல நாங்கள் எங்கட அப்பாத்துறை அப்படி இப்படி எல்லாரும் நாங்கள் அந்த காலத்தை நினைச்சு பார்க்க, ஏனடா நீங்கள் இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியும். எங்கட கனகரட்னம் அவர் தான் அந்த சாம்ராட் அசோகன் நடிக்கிற காலத்தில் பேச்சு போட்டியில் எங்களுக்கு முதலிடம் கிடைக்கவும் அல்லது அங்க பனிப்புலம் சனசமுனிலே மேடையில் ஏறுறால் அப்ப எங்களுக்கு சரியான மகிழ்ச்சி.
விக்டோரியா காலேஜில் பேச்சு போட்டி போய் அப்படி குலமணி டீச்சர்களால கொண்டு வச்சு எங்களுக்கு பழக்கி தண்டது. இப்படி எல்லாம் எங்களுக்கு அந்த பனிப்புலன் சனசமநிலையும் அன்றைக்கு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, இதுல வந்த பரிசுகள்லாம் எங்களுக்கு பெரிய சாம்ராட் அசோகன். அப்ப சாம்ராட் அசோகன் அது செங்குந்தா ஹிந்து காலேஜில் நான் சாம்ராட் அசோகன் நடிச்சு கொண்டு இருக்கக்குள்ள குழந்தை சண்முகலிங்கம் என்று அவர் ஒரு பெரிய நாடகக்காரன், மண் சுமந்த மேனியர், இலங்கை நாடக வரலாற்றில் முக்கியமான ஆள். நான் என்ன சொன்னான், கலிங்க நாட்டான் நந்த வம்சத்தை கூண்டோடு துவம்சம் செய்து அந்த நந்தம் அடிச்சுக்கணும். என்ன கொடுமை நடந்தது, இவனுக்கு என்ன நடந்தது, கடிக்கக்கூடிய கடிச்சு கடிச்சு போட்டுதோ, கொடுக்கன் கடிச்சு போட்டு என்னென்றால் அது அப்படி நடிக்கப்படாது என்றுதான் அவர் அந்த அதுல சொன்ன விஷயம். அது ஆனால் இந்த மாதிரி நாடகங்கள் நாங்கள் நடிக்கக்குள்ள உண்மையில அவர் சொன்ன மாதிரி இவர் பேசின 4 தடியில நாங்கள் நாடகம் நடிக்கக்குள்ள எங்களை அந்த நேரத்தில் எங்களை உற்சாகப்படுத்தி முந்தி யாராவது எங்களுக்கு எங்கட ஊர்ல சூடா கிடையாது. யாருக்காவது காய்ச்சல் வந்தால் வருத்தம் வந்தால் தம்பி ராசா படராண்டு போட்டு அப்பதான் சோடா, இனிப்பு சோடா வரும் அல்லது இடியப்பம் வரும். அந்த நாள்ல ஒன்றும் கிடையாது, உப்பு சோடா இப்படி வரும். ஆனா எங்களுக்கு அந்த நாடகம் நடிச்ச உடனே மயிலுமன் வளவில் நடிச்ச உடனே கந்தசாமி வந்து அப்பா என்ற கந்தசாமி வந்து ஒரு எலிபென்ட் சோடாவை உடைச்சு போட்டு தம்பி குடியரா நீ என்று சொல்லி தந்தார். அப்போ மற்ற ஆக்கள் எல்லாம் நின்று பார்க்கணும். உடனே எனக்கு அது சோடா பெரிய கொடை குடிக்க எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஜனாதிபதியின் விருதை விட ஓட்டை விட மிகப்பெரிய அது உண்மையா. நான் அப்ப அதை நான் இதன்ற பிறகு எனக்கு ஜனாதிபதி விருது கிடைச்சது நாடகத்தில் 76ஆம் ஆண்டுல. அது கூட எனக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை, பெரிய ஒரு கௌரவமே. இன்றைக்கு நாங்கள் அப்ப இது நாங்கள் அங்க ஓப்பனா வெளிப்படையா முஸ்பாத்தி மாதிரி அதை பற்றி அது பிரச்சனை இல்லை. இப்ப நான் என்னத்தை சொல்ல வர்றேன் என்றால், பயம் இல்லாம இருந்தால் இதை நாங்கள் செய்து கொள்ளலாம் என்றதான் என்னுடைய பாடம். எனவே இங்க இருக்கக்கூடிய ராசா அண்ணா கீர்த்தியன் என்று சொல்லப்படுற இப்படி இங்க எங்கட தாசமணி வீடு, எங்க கனகசபை வீடு, அதுக்கு நான் போய் அந்தந்த நேரத்துக்கு நகுலி வீடு, இப்படி எல்லா வீடுகளையும் சாப்பிட்டு வளர்ந்தது. இதை என்னத்தை சொல்ல வர்றேன் என்றால், நடேசனா தொட்டில வச்சு நான் அப்ப ஆட்டினான். ஏண்டா எங்களுக்கு அவ வந்து அவன் தாய் தான் நல்ல சாப்பாடுகள் சொல்ல வர்றேன் என்றால், இந்த மறுமலர்ச்சி மன்றம் என்றது நாங்கள் அந்த பேர்னாட்சோ சொன்னார், நீ ஏன் குடிக்க இல்லை என்று சொன்னால், நான் குடிக்க வேண்டியதை என்ற அப்பனும் பேரனும் பீட்டனும் எங்களோட பரம்பரையை குடிச்சு தள்ளி போட்டது, அதால நான் குடிக்காம இருக்கிறேன், நான் மிச்சம் விடையில்லை என்று சொன்னார். அதே மாதிரி தான் எங்களோட ஊர்ல ஒரு காலத்தில் அப்படியே ரோட்டை நீங்க பார்க்க மாட்டீர்கள், ஒரு வெளியூர் நண்பர்களோட வர முடியாது. அப்படி இருந்த இடத்துல தான் என்னுடைய நண்பர்களே அப்படி இருக்க எங்களுக்கு ஒரு பெரிய அவமானமா இருந்தது. அதனால தான் நாங்கள் அந்த குடியை ஒழிப்போம், குடும்பம் மீட்போம் என்று சொல்லி போட்டு நாங்கள் என்ன செய்தோம் என்றால், நான் இப்ப ஜியோகிராபி படிச்சபடியால் ஒரு 35 வீடு நான் எழுதினான். அதில் எங்கட முதலாவது ஆள் பெத்தாச்சி சின்னாச்சி, யாரங்கட சாமி வாத்தியாட்ட அக்கா. அவன் கடை வச்சிருக்கிற கடைன்னு வீட்டுல. அப்ப இந்த சாராய கடையிலாம் நிப்பாட்ட வேணும் என்றதுக்காக உடனே படம் கீறி எல்லாத்தையும் இதண்டு யாருக்கு எங்களை காவல் படை எல்லாம் செய்யும் என்று சொல்லி போட்டு நான் படிவா ஜியோகிராபி படம் எல்லாம் கீறுவேன். அப்ப A level படிச்சது அது எழுதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டோம். இதோட எல்லாம் அம்புட்டு. பிறகு பார்த்தா என்னண்டா கொஞ்ச நாள் பிறகு இன்னும் அமோக விற்பனை நடக்குது. இது என்ன நடக்குதுண்டா, போலீஸுக்கு மாதம் காசு வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போறாங்க 35 வீட்டுல. அப்பதான் நாங்கள் யோசிச்சோம் இது சரி வராது என்று போட்டு பிறகு வீட்டுக்கு நுழைஞ்சுதான் நாங்கள் எங்கட சொந்தக்கார வீடு எல்லாம் நாங்கள் போய் நுழைஞ்சு அதை எடுத்து பறிச்சு அடிச்சு உடைச்சு இவன் எங்கட வேல்முருகன் அவை வேல் எல்லாம் தயாளன் எல்லாம் அடிச்சு கொண்டு இதண்டு வந்தது. அப்படி அது எங்களுக்கு அது ஒரு முஸ்பாத்தி தான், ஒரு ஃபன் தான். அப்படி நீங்க பார்த்தா சின்ன வயசுல அது ஒரு அப்ப இந்த மாதிரி. மற்றது நாங்கள் பொது வேலையில ஈடுபடுறதால ஒரு குடும்பத்தில் அக்கறை இல்லாதவங்கள்,
அப்படி இப்படி என்று சொல்லி இப்ப திவ்யராஜாவையும் பார்த்தால் இவர் நெடுகளும் ஆடிக்கொண்டிருக்கிறார் பாடிக்கொண்டிருக்கிறார். நான் அவற்றை 2 பிள்ளைகளும் ஒரு டாக்டரும் இன்ஜினியருமே ஆகியிருக்கிறேன். இப்ப நான் ஏதோ பொது வேலையில எல்லாம் இழக்கிறான் என்றோ 165 புத்தகம் வெளியிடுற என்றால் அது இழப்புத்தான், அது பிரச்சனை தான். ஆனால் நான் அன்றைக்கு என்ற தங்கச்சியார் அவள் என்னடா பொது வேலை செய்யப்பா, ஐயோ அண்ணன் மாதிரி படிச்சால் கெட்டு போவினாம் என்று சொல்லி அவள் ஒரு பிரசங்கம். என்னுடைய தங்கச்சி கொழும்பில இருந்து ஒரு தரம் அண்ணன் மாதிரி அதைங்கோ அங்க பாருங்கோ இது என்று சொல்லி சொல்லுவாள். அப்ப நான் சொன்னேன், எடியை 6 வீடு கட்டி போட்டேன். கடைசி வீடு பவானி பாலராயம் பிடிச்சு ஏதோ பிடிச்சு 6 வீடு இதுவரையில கட்டினான். அப்ப நீங்கள் சொல்லப்பட இனிமேலாவது சொல்லாதேடி பொது வேலை செய்கிறவன் கெட்டழிவான் என்று. அப்ப இந்த மாதிரி தான் நாங்கள் இந்த விஷயங்களை பார்க்க வேணும். எனவே இன்றைக்கு எங்கட ஊர் என்றது நீங்கள் நம்ப மாட்டீங்கள். எங்கட ஊரை போல இலங்கையில ஒரு ஊரும் கிடையாது. உண்மையா நம்ப மாட்டீங்க. என்னுடைய அனுபவம் மனித உரிமைகளுக்கான வெகுஜன இயக்கம், நான் யாழ்ப்பாண குடாநாட்டில் ஊரா தெரிஞ்சிருக்கிறேன். சிங்கள பகுதிகளில் குருநாகல் உட்பட அங்க நாங்கள் 65,000 வாக்கு சிங்கள பகுதிகள் எங்களுக்கு கிடைச்சது. 13,500 வாக்கு எங்களுக்கு கொழும்புல மட்டும் கிடைச்சது. அப்ப அந்த நேரத்தில் குருநாகல்ல ஒரு கூட்டத்தில் நான் பேசிக்கொள்ள நான் இப்ப இந்த கனடா விசா அல்லது அமெரிக்கன் விசா அல்லது ஐரோப்பா விசா கிடைச்சதால எல்லா நாடும் சுத்தி கொண்டு இருக்கிறேன். இதை போய் சிங்கள லோயர் ஒரு ஆளுக்கு சொன்னால் அவர் ஆச்சரியப்படுவார். எந்த ஹோட்டல்ல நிக்கிறீர், எந்த வீட்டை போகிறீர், ஒரு கிழமையில நீர் திரும்பி விடுவீர், எவ்வளவு செலவு அது என்று சொல்லி அவ கேட்பினான். இப்ப நான் சொல்லக்கூடியது என்ன, சிங்கள லோயர்ஸ் உட்பட இப்ப நான் 50-50 யாழ்ப்பாணத்தில் ஒரு 2 கிழமை, கொழும்பில 2 கிழமை, இதான் எங்களோட ஷெட்யூல். இப்ப பின்னேரம் பலிக்கிட்டா இப்ப இரவில விடிய போய் யாழ்ப்பாணம் சேரலாம், யாழ்ப்பாணத்தில் பயணம் மிக சுலபம். எனவே சிங்களாக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், உலகத்தில் நீங்கள் தமிழரோட அந்யோன்யமா இருந்தால்தான் குறைஞ்சபட்சம் உலகத்தையாவது சுத்தி பார்க்கலாம். அது மட்டுமல்ல, சிங்கள மக்களுக்கு உதவி செய்கிற என்றால், சிங்கள மக்கள் மிக வறுமைப்பட்டு இருக்கிறார்கள் கிராமங்கள்ல, மிக வறுமை. இப்ப எங்கட வீடு கட்டுறதுக்கு சிங்கள பகுதியில இருந்துதான் நாங்கள் கார்பெண்டர்ஸ் ஆக்களை கொண்டு போய் எங்கட வீட்டில் வச்சு அதுகள் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். இன்றைக்கும் ஒரு சிங்கள பொம்பளை தான் இப்படி ஒரு ஏமாத்தி போட்டான் என்று இந்த 6வது ஒரு தமிழ் மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க, தமிழ் மாப்பிள்ளை என்றாலும் நான் கட்டுவேன் என்று சொல்லி என்னட்ட எல்லாம் தந்திருக்கிற சாதகங்கள், யாரும் விருப்பமான ஆக்கள் இருந்தா வடிவான பிள்ளை கட்டலாம். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் என்றால், சிங்கள மக்கள் மிக நல்லவர்கள், இரக்கமானவர்கள், கருணை உணர்வு உள்ளவர்கள். மக்களிட்ட நாங்கள் எங்கட செய்தியை சொன்னால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சிங்கள மக்களுடன் உறவாடுவதற்கு தயாரா இருக்கிறார்கள் என்ற செய்தி சமூக நீதிக்கான வெகுஜன இயக்கம் என்ற ஒன்றை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதுல இந்த 85,000 விதவைகள் சம்பந்தப்பட்ட விவகாரம், அவர்களோட சேர்ந்து பிள்ளைகள் 3-4 லட்சம் பேர், அவைகளுக்கு என்ன செய்கிறது? எங்களுடைய வீடுகளில், எங்கட கிராமத்திலே 90 வீடுகளில் தனியார முதியோர் இருக்கிறார்கள். விதான என்ற ரிப்போர்ட்டின்படி முதியோர் தனித்தனி வீடுகளில் இருக்கணும். அவைகளை பராமரிக்கிறதுக்கு எப்படி அவைகளை பராமரிக்கிறது? மற்றது வசதியுள்ள படிச்ச அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான வசதி, அது இந்த பண்பாட்டுக் கழகம் பல வேலைகளை செய்திருக்குது என்று பன்னொழியில பார்க்கிறோம். அப்ப நான் என்ன திரும்பவும் வர்றேன் என்றால், இந்த நாங்கள் எங்கட கிராமம் முழுதுக்குமான ஒரு சுய சார்பு பொருளாதாரத்தையும் தன்னில தானே தங்கி நிற்கக்கூடிய ஒரு வேலை முறையை நாங்கள் செய்வதன் மூலம் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் மாவை நித்யானந்த் என்பவர் ஒரு 50 பேரோட 50 இன்ஜினியர்ஸோட கதைச்சு கொண்டிருக்கிறார். என்னத்தை என்றால், தாங்கள் எப்படி ஒவ்வொரு ஊர்லயும் வந்து தாங்கள் வேலை செய்ய தயாரா இருக்கிறோம். அந்த செய்தி அவர் இங்க நான் நிற்கிற நிலைமை கனடாவுக்கும் வர விரும்பினார். அவ்வாறு உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒற்றுமையாக எங்களுடைய கிராமங்களை நாங்கள் பாதுகாத்து, எங்களுடைய மக்களை பாதுகாத்து, இன்றைக்கு அங்க சிரிக்கிறது கூட இப்ப வன்முறை இந்த யுத்தத்தால 30 வருஷ யுத்தத்தால ஒரு இறுகி போய் இருக்கிறார்கள், சிரிக்க முடியாமல் இருக்கிறார்கள், வரவேற்க முடியாமல் இருக்கிறார்கள், பேச முடியாமல் இருக்கிறார்கள், பிரதானமானது பாராட்ட முடியாமல் இருக்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் நாங்கள் மன்றத்தில் செய்ய இயலாது. இப்படி ஒரு கூட்டம்
நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்ய இயலாது. ஏனென்று சொன்னால் திறந்த மனதோட பாராட்டுகிற பண்பை நாங்கள் இழந்து விட்டோம். உடனடியாக அதுக்கு அது ஒரு இன்றைய பண்பாடாகிவிட்டது தமிழ் மக்கள் மத்தியில். சிரிக்கிறதுக்கும் பாராட்டுறதுக்கும் கட்டி அணைக்கிறதுக்கும் எந்தவித காசும் கொடுக்க தேவையில்லை, செலவில்லாத விஷயம். ஆனால் அதை செய்யறதுக்கு இன்னைக்கு எங்களுடைய மக்கள் தயாராயில்லை. அப்ப அந்த உணர்வை கட்டி எழுப்புவதற்கு எல்லோரும் ஒருவருக்காக, இன்றைக்கு பாருங்க, நீங்கள் எல்லாரும் என்னை சாட்டி ஒருவருக்காக நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். ஒருவன் எல்லோருக்காகவும் வேலை செய்கிற புதிய பண்பாடு, அதனுடைய நிகழ்வாகத்தான் நான் இன்றைக்கு பார்க்கிறேன். எல்லோரும் ஒருவருக்காகவும் ஒருவர் எல்லோருக்காகவும் வாழக்கூடிய ஒரு பரந்த மனப்பாங்கு, ஒரு புதிய பண்பாடு தமிழர் சமூகத்தில் ஏற்படும். அந்த ஏற்படுவதற்கு கட்டியங்கூறுகின்ற நிகழ்வாகத்தான் இன்றைக்கு கலை பண்பாட்டு கழகத்தினுடைய நிகழ்வு அமைகிறது. இதே போன்று எங்களுடைய இலங்கையில் ஒரு கிராமமும் கிடையாது என்றதை மீண்டும் வலியுறுத்தி, இவ்வாறு இன்னும் பல 1000 கிராமங்கள் இருக்கின்றன. அந்த 1000 கிராமங்களிலும் எங்களுக்கு உறவு இருக்கிறது. இந்த பனிப்புலம் கிராமம் எங்களுக்கு முன்னுதாரணமாக வழிகாட்டி அதை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு எதிர்காலம் எங்களுக்கு வழி சமைக்கும். நீங்கள் எங்களுக்கு காட்டிய அன்பும் ஆதரவும் சக்தியும் வல்லமை தாராயோ பராசக்தி இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்ற அந்த பாரதியினுடைய வாசகத்துடன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பிறகு இது வேண்டும். ஊரு குலைத்திடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம், போரிட நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத அமைதி மெஞ்ஞானம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சோவண்ணா தேவராயா அவர்கள் சிந்தியவை எங்கள் வாழ்வுக்குரிய தத்துவ முத்துக்கள். அடுத்ததாக அவரை பாராட்டி ஒரு பாராட்டு மடல் வழங்கப்பட இருக்கிறது. அதை வழங்குபவர் எமது மதிப்புக்குரிய முன்னை நாள் ஆசிரியர் திரு கந்தசாமி அவர்கள், சீனா கந்தசாமி அவர்கள். இங்கே பண்கலை பண்பாட்டுக் கழகம் கனடாவுக்கு வருகை தந்திருக்கும் பிரபல சட்டத்திறனியும் சிறந்த சமூக சேவையாளருமான திரு சோமசுந்தரம் தேவராசா அவர்களை கௌரவிக்கும் முகமாக கனடா பண்கலை பண்பாட்டுக் கழகம் வழங்கும் இந்த வாழ்த்து மடலை திரு கந்தையா சாமி வாத்தியார் என்று அன்போடு அழைக்கப்படும் திரு கந்தையா அவர்கள் அன்போடு திரு தேவராசா அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கின்றார். எங்கேயும் மண்டம் நிறைந்த கரசுவத்தை அள்ளி வழங்குங்கள். சிரிப்பை பாத்தீங்களா? வேத சிரிப்பு இப்ப வழங்குங்கள். சிரிப்பை பாத்தீங்களா? பொன்னாடை போட்டு கௌரவிக்க திருமதி கந்தையா அவர்களை அன்போடு இந்த மேடை கலைக்கின்றோம். உதவிய அவரது அண்ணன் திரு பால்ராஜா அவர்கள் அவருக்கு ஒரு பொன்னாடையை போக்க அணிவிக்க இங்கே வருகின்றார். எங்கே மண்டம் நிறைந்த கரசுவத்தை அள்ளி வழங்குங்கள். இங்கே அது மட்டுமல்ல, திருமதி கந்தை அவர்களை இங்கே நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இந்த நேரத்திலே கரகோஷம் மிக உற்சாகமாக இருக்க வேண்டும். இந்த ஒளி நமது பனிப்புல மண்ணுக்கு கேட்க வேண்டும். அங்கே எமது ஒரு மக்கள் மிக